தோழர் தொழிலுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு குடிமையில முதல் பாடம் பார்த்துட்டு இருந்தோம். இந்திய அரசியலமைப்பு அதனுடைய 2ஆம் பாகம் அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்ட் 3 பகுதி 3ல அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான சட்ட விதி ஆர்டிகல்ஸ் 12ல இருந்து 35 வரை உள்ள விதிகள் அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடிய விதிகளா இருக்கு. அடிப்படை உரிமைகள் நாம எங்க இருந்து எடுத்தோம்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் USA என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய அரசியலமைப்புல இருந்து நாம இந்த ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை நாம பேரோ பண்ணி எடுத்திருக்கோம். அப்படி முதலில் இந்திய அரசியலமைப்பானது 7 அடிப்படை உரிமைகளை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றளவு பார்த்தோம்னா ஒரு அடிப்படை உரிமையானது நீக்கப்பட்டு 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே இந்திய மக்களுக்கு தரப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு மூலமாக. இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3 பார்ட் 3 ஆனது இந்தியாவின் மகாசாசனம். இந்தியாவின் மகாசாசனம் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. அனைவருக்குமே அடிப்படை உரிமைகள் என்பது பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் மட்டும் வழங்கப்படுது. இந்தியன் சிட்டிசன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சில அடிப்படை விதிகள் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 15 ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஜாப்ல, ரைட். அடுத்து 29 சிறுபான்மை மக்களுக்கான அந்த மொழி அவங்களுடைய கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 30 அவர்கள் கல்வி நிறுவனங்களை தொடங்கவும் அவர்களுக்கு உரிமை வழங்குகிறது. இது போன்ற சட்ட விதிகள் எல்லாமே இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தான அடிப்படை உரிமைகளாக உள்ளது. ஆர்டிகிள் 32 என்பது அடிப்படை உரிமைகளே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சட்ட பிரிவு 32 ஆனது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறக்கூடியதான் ஆர்டிகிள் 32. இந்த ஆர்டிகிள் 32 BR அம்பேத்கர் அவர்கள் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுகிறார். இந்த அடிப்படை உரிமைகளை நமக்கு கிடைக்காத பொழுது நாம் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு வழிவகுப்பதுதான் ஆர்டிகிள் 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, இதுதான் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம். இந்த நீதி பேராணையை யாரால் வழங்க முடியும்? உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே நீதி பேராணைகளை வழங்கி அதன் மூலமாக குறைகளை நீக்கிக் கொள்ள முடியும். இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. அந்த 5 வகையான நீதி பேராணை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்யப்பட்டு நம்ம வச்சிருக்கோம்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் நம்ம கிளைம் பண்ணும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் அவரை கொண்டு வந்து நிறுத்தணும். காவல்துறை அந்த வேலையை செய்யணும். இதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு ஒரு பேராணையை கொடுக்கக்கூடியது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். நம்ம ஒரு துறை சார்ந்து நம்ம ஒரு மனு கொடுக்கிறோம்னா அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் நாம் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அதன் மூலமாக நம்மளுடைய பணிகளை அந்த துறையின் மூலமாக நாம் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதுதான் இது சுட்டி காட்டுகிறது. மேண்டமஸ் என்று சொல்லக்கூடியது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இந்த வேலையை செய் என்று நீதிமன்றம் சொல்லும். அப்போ அந்த சம்பந்தப்பட்ட துறை அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ரோகிபிஷன்.
ஒரு கீழ் நீதிமன்றமானது தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படும் பொழுது அதை நாம தடையுறுத்துவதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட செயல்பட முடியும். ஒரு ஹைகோர்ட் என்பது அதனுடைய அதிகார எல்லைக்கு உட்பட செய்ய முடியும். அப்ப இதையெல்லாம் அவங்க மீறி போகும் பொழுது அதை தடையுறுத்த நீதி பேராணை வழங்குவதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பேராணை, புரோகிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செர்சியரரி ஆவணக்கேற்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் கட்டளை. ஒரு ஹைகோர்ட் அது கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கிட்ட அங்க இருக்கக்கூடிய கேஸ் டீட்டெயில்ஸ் அது சார்ந்த ஆவணங்களை தனக்கோ மீன்ஸ் உயர்நீதிமன்றத்துக்கோ அல்லது ஒரு உயரிய அதிகாரிக்கோ அதை அனுப்ப கட்டளையிடுவதுதான் ஆவணக்கேட்பு பேராணை, செர்சியரரி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கோ வாரண்டோ. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. தனியாருடைய கட்டுப்பாட்டில் எந்த அரசு அலுவலகங்களும் செயல்படக்கூடாது. அப்படி இருந்தால் அங்கே ஊழல் மையமாயிரும், முறைகேடு நடக்கும். அப்போ இது எல்லாமே அவங்க கொஸ்டின் பண்ணலாம். அதை தான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை, கோ வாரண்டோ. ரைட். அப்படி ஆர்டிக்கல் 12 35 வரையான ஆர்டிக்கல்ஸ் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. இதில் நம்ம சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என 6 தலைப்பின் கீழ் இந்த அடிப்படை உரிமையானது தரப்படுகிறது. முதலில் சமத்துவ உரிமை. பிரிவு 12 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 அதை சொல்லுது. ஆர்டிகல் 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5 அடிப்படையில் ஒருவரை பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு த கவர்மெண்ட் ஜாப். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர ஏனைய பட்டங்களை நீக்குதல். அப்ப இந்த உரிமைகள் எல்லாமே சமத்துவ உரிமைகளுக்குள்ள வரக்கூடிய உரிமைகள். அடுத்து சுதந்திர உரிமை என்று பார்க்க போனோம்னா பிரிவு 19 ஆர்டிகல் 19 இதுல ஒரு 6 அடிப்படை உரிமை கொடுக்குறாங்க. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இது போன்ற 6 அடிப்படை உரிமைகளை பிரிவு 19க்கு உள்ளவே நம்ம கொடுக்குறாங்க. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒருவரை குற்றம் சாட்டிட்டோம் அப்படின்னா அவர் தான் நிரபராதி, நான் ஒரு குற்றமற்றவன் என அவர் நிரூபிக்கும் அவருக்கான உரிமை தரப்படுகிறது. தண்டனைகள்ல இருந்து அவர் பாதுகாப்பு பெறும் உரிமை, அப்ப பெயிலெல்லாம் அவர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு சில உரிமைகள் கொடுக்குறாங்க பிரிவு 20 கீழ். பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்ப நம்ம வாழ்றதுக்கே ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க அப்படின்னா அதனை எதிர்த்து நாம இந்த ஆர்டிகல் 21 பயன்படுத்தி நாம முறையீடு செய்யலாம். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம். பிரிவு 21 தொடக்க கல்வி பெறும் உரிமையானது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அதாவது நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனாலும் நம்ம கைது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாரே நம்மளை கைது செய்வாங்க. அப்போ இது போன்று சில வழக்குகளை கைது செய்வாங்க. இதிலிருந்து நாம ஒரு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு 22 கொடுத்துருக்காங்க. தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. அடுத்தபடியா சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23, 24 சொல்லக்கூடியது.
கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஒருத்தர் வந்து கொத்தடிமையாக வச்சுருக்கோம், கட்டாயமாக வேலை வாங்குகிறோம், இது எல்லாமே பிரிவு 23 படி இது எல்லாமே குற்றம். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கணும். சைல்டு லேபர்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் பிரிவு 24. அடுத்து சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமையில் பிரிவு 25 ஒருவர் எந்த சமயத்தை வேணுமானாலும் பின்பற்றலாம், அவர் அதை பரப்பலாம், அதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. பிரிவு 26 என்பது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. நீங்கள் கோவிலாக இருந்தால் நீங்கள் அதை நிர்வகிக்கலாம், சர்ச்சில் இருந்தீங்கன்னா நிர்வகிக்கலாம், மசூதியாக இருந்தால் அங்கே நிர்வகிக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரிவு 27 என்பது எந்த மதத்தையும் நீங்கள் பரப்புறதற்கு அந்த மக்களிடையே நீங்கள் வரி விதிக்கக்கூடாது, மதத்தின் பேரில் வரியானது விதிக்கக்கூடாது, டாக்ஸ் போடக்கூடாது. அது வந்து தவறு என சொல்லக்கூடியதான் பிரிவு 27. ஓகேங்களா. வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 என்பது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. ஒரு மதத்தின் பேரில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அனைத்து மதங்களை சார்ந்தவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க கட்டாயமாக அந்த ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த விழாக்களில் அவங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்போ அதற்கு எதிரான உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை என்பது பிரிவு 29, 30 வரக்கூடியது. சிறுபான்மை மக்களுக்கான எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கும் உரிமை. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை தான் பிரிவு 30. அண்ட் கடைசியா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பது பிரிவு 32 சொல்லப்படுது. ஒரு நபரினுடைய அடிப்படை உரிமைகளானது மறுக்கப்படும் பொழுது அல்லது பாதிக்கப்படும் பொழுது அவர் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இதயம் மற்றும் ஆன்மா என சொல்லியிருந்தார். ஓகே, உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் என்னும் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டு இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. பார்ட் 12 அப்படின்றது சொத்து தொடர்பான விதிகள் கொண்டுள்ள ஒரு பகுதி. அதில் 300A கீழ் இந்த சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. முன்னாடி அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, இப்போ சட்ட உரிமையாக மாற்றி வச்சிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். யார் நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த 6 அடிப்படை சுதந்திரம் அது தாமாகவே நிறுத்தப்படுகிறது. மற்ற அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவர் நினைச்சால் அதற்கான ஆணைகளை பிறப்பித்து அதையும் தடை செய்யலாம். ஆனால் அதற்கு பின் வந்து பார்த்தோம்னா நிறைய சட்ட விதிகள் எல்லாமே திருத்தி 20 மற்றும் 21 இந்த ஆர்டிகல்ஸை தடை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட். குடியரசுத் தலைவர் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்போ நேஷனல் எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்னா 19 கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள ஆர்டிகல்ஸ் ஏதாவது தடை பண்ணணும் அப்படின்னா அதற்கு நாடாளுமன்றம் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். அடுத்தபடியாக அரசு நெறிமுறையை இருத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பி ஆனது பார்ட் 4 பகுதி 4 ஆர்டிகல்ஸ் 36 51 வரை உள்ள ஆர்டிகல்ஸ் இந்த டிபிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசி பற்றி சொல்லக்கூடியது. அதாவது இது வந்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளாக மட்டுமே உள்ளது, இது கட்டாயம் கிடையாது. இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று சமதர்மம், இரண்டாவது காந்திய கொள்கை, மூன்றாவது தாராள அறிவு சார்ந்தவை என்று 3 பெரும் பிரிவுகளாகத்தான் இந்த டிபிஎஸ்பி செயல்படுகிறது.
இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை. இது கம்பல்சரி கிடையாது, ஆனால் பட் மஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்மளால இதை கட்டாயப்படுத்த முடியாது. மக்கள் அவர்களே அதை பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இதை B.R. அம்பேத்கர் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. DPSP புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகளை பார்த்துருவோம். இவை அடிப்படை உரிமையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வந்துச்சு, எடுத்திருக்காங்க. இந்த DPSP ஆனது அயர்லாந்து நாட்டினுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமையை அரசாங்கம் நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது, அதை குறைக்க முடியாது. ஆனால் DPSP ஆனது இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல். இட் இஸ் அட்வைஸ் டு கவர்மெண்ட், நாட் கம்பல்சரி. அடிப்படை உரிமையானது நீதிமன்ற சட்டத்தால் அதை செயல்பாட்டு கொண்டு வர முடியும். ஆனால் இதை DPSP-யை நீதிமன்ற செயல்பாட்டால் கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமை அப்படின்றது ஒரு சட்ட ஒப்புதலை பெற்றது. கண்டிப்பாக நீங்கள் அடிப்படை உரிமை மறுக்கும் பொழுது நீங்கள் அதை சட்டத்தின் மூலமாக அதை பெற முடியும். ஆனால் DPSP ஆனது ஒரு தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. தார்மீக ரீதியாக வேணுமா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடிப்படை உரிமைகளானது இந்த உரிமைகள் ஒரு நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வழிபடுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் இந்த அரசினை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை இது உறுதியாக்குகிறது. ஒரு நாடுன்னு இருந்தால் அதனுடைய ஜனநாயக சமுதாய தன்மையும் பொருளாதார தன்மையும் இது உறுதிப்படுத்துகிறது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 45 என்ற ஆர்டிகிள் திருத்தப்பட்டு பிரிவு 21A என்ற ஒரு விதியானது உருவாக்கப்பட்டு இதில் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை, அதாவது 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமா நீங்க கல்வியானது வழங்க வேண்டும் என்ற தொடக்க கல்வி பெறும் உரிமையை பிரிவு 21A கீழ் வைத்துள்ளது. சரிங்களா? ரைட். ECCE ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக வழங்க வலியுறுத்துகிறது. பிரிவு 45 இருந்திருந்தால் இது கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? இது ஒரு தார்மீக உரிமையாக இருந்திருக்கும். ஆனால் இது அடிப்படை உரிமையாக மாற்றி 21A கீழ் வைக்கும் பொழுது இதை கட்டாயமாக இது கிடைக்க வேண்டும் என்பதுபடி மாறுது. அதன் மூலமாகத்தான் 2002 86வது சட்ட திருத்தத்தில் அதை மாற்றி அடிப்படை உரிமையின் கீழ் கொண்டு வச்சாங்க. ரைட். நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பார்க்குறோம். அடுத்தபடியா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் என்பவை சோவியத் ரஷ்யா USSR என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் என்ற அரசியலமைப்பிலிருந்து தான் இது எடுக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக இது பரிந்துரை செய்யப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் 1950 ஜனவரி 26 அன்று அடிப்படை கடமைகள் என்ற ஒரு விஷயம் இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. 1976 42வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக நமது அரசியலமைப்பில் இந்த அடிப்படை கடமையானது சேர்த்து கொள்ளப்பட்டது. அதற்காக பகுதி 4A என்று உருவாக்கப்பட்டது. பகுதி 4Aவும் ஆர்டிக்கிள் சட்ட விதி 51A. இப்போ இந்த இரண்டுமே 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இணைத்து கொள்ளப்பட்டது. அதன் மூலமாக ஒரு 10 அடிப்படை கடமைகளை நாட்டு மக்களுக்கு கொடுத்தது. ஆரம்பத்தில் 1976 10 அடிப்படை கடமைகளை நாட்டு மக்களுக்கு இது கொடுத்தது. 1, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதங்கள், தேசிய கொடி, தேசிய சின்னம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும். 2வது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த
உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்க வேண்டும். மூன்றாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். நாலாவது, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும். எப்போ சண்டை கூப்பிட்டாலும் நம்ம போகணும். ஐந்தாவது, சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை கைவிட வேண்டும். பெண்களுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும். இது இந்திய மக்கள் அனைவரிடமே சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை சொல்லுது. நம்ம உள்ளார்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து நடக்க வேண்டும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும். அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை போன்றவற்றை வளர்க்க வேண்டும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட கூட்டு செயல்களை என அனைத்து செயல்பாடுகளிலுமே சிறந்தவற்றை செய்து நம்முடைய தேசத்தின் சாதனைக்காகவும் நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட வேண்டும். இப்படி 10 அடிப்படை கடமைகளை ஆரம்பத்தில் தந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 51A சப் ஆர்டிகல் கேவின் மூலமாக 11வது அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது. அதில் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். பாருங்க, ஆரம்பத்தில் பார்த்தோம் பிரிவு 21A இந்த தொடக்க கல்வி 6 வயதுள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் அடிப்படை கடமையாக என்ன செய்திருக்காங்கன்னா 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என 11வது கடமையாக 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பகுதி 4A ஆர்டிகல் 51Aவின் கீழ் சப் ஆர்டிகல் K அதன் மூலமாக இதை சேர்த்திருக்காங்க. அடுத்தபடியாக மத்திய மாநில உறவுகள், அதாவது மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுமைக்குமே, அதாவது இந்தியாவின் எந்த பகுதிக்குமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது இந்த நம்மளுடைய பார்லிமெண்ட் தான். இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்குமே இது பொருந்தும். சரிங்களா? அதாவது இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்குமே சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் யாற்றுக்குன்னா பார்லிமெண்ட் தான் இருக்கு. ரைட். இந்திய அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணை பார்ட், அதாவது ஷெட்யூல் 7 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3 பட்டியல்களாக பிரித்து கூறுகிறது. அதில் ஆரம்பத்தில் மத்திய பட்டியலில் 97 துறைகளும், மாநில பட்டியலில் 66 துறைகளும், பொது பட்டியலில் 47 என்ற துறைகளையும் அது வழங்கியது. இதில் மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கும், மாநில அரசு பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கும், பொதுப்பட்டியலில் மத்திய மற்றும் மாநில 2 அரசுகளுமே சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆனால் இதில் ஏதேனும் பிரச்சனை வரும்பொழுது மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டங்களே பொதுப்பட்டியலில் துறைகளுக்கான சட்டங்களில் அதுதான் மேலோங்கி இருக்கும், அதான் செல்லுபடியாகும். தற்போது அதிகார பகிர்வு என்பது இப்போ கரண்டாக நம்ம பார்க்க போகிறது 100 துறைகள் மத்திய பட்டியலில் இருக்குது, 61 துறைகள் நம்மளுடைய மாநில பட்டியலில் இருக்குது, 52 துறைகள் பொதுவான பட்டியலில் இருக்குது. 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இது மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் 66 பார்த்தோமா, அதுலேருந்து 5 எடுத்து இந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 47 52 ஆயிடுச்சு, 97 இப்போ 100 ஆயிடுச்சு மத்திய பட்டியலில். அந்த 5 துறைகள் என்னன்னு பார்த்தோம்னா கல்வி, காடுகள் 2 முக்கியமானவை, 3வது எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, அண்டு ஃபைனலாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் கை வைக்கல, அது தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகத்தை அவங்க பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரைட். அடுத்து நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே தான் இருக்கும். அம்மாநிலத்தை மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியை பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசும்
பிரத்யேகமான நிர்வாக அதிகாரத்தை பெற்றுள்ளது. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டமேற்ற அங்கே பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே தான் அதுக்கான முழு அதிகாரம் உள்ளது. மாநில அரசுகள் செய்து கொள்ளப்படும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது கூட நாடாளுமன்றம் தான். அதாவது இவர்கள் சொல்ல வருவது, நிர்வாக உறவுகள் என்பது மாநிலம் என்பது அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம். மத்திய அரசு என்பது நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே சட்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் அதை கூட பரிசீலனை செய்வது நாடாளுமன்றமே. அப்போ சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்தில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12ல் இந்த நிதி சொத்து தொடர்பானவையெல்லாம் சொல்லப்படுகிறது. 268 இருந்து 293 வரையான ஆர்டிகல்ஸ் இந்த நிதி தொடர்பான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. மத்திய மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி 263 டு 268 இருந்து 293 வரையான சட்ட விதிகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. அதாவது பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது இந்த இந்திய அரசியலமைப்பு. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு நிதிக்குழு, அந்த நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்படுகிறது. அதை மத்திய அரசே வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகிறது. அதாவது நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்குறோம்ல, அதுதான் ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 250 நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையத்தின் மூலமாக அதனுடைய பரிந்துரை மூலமாகத்தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி சார்ந்த பிரச்சனைகள் கையாளப்படுகிறது. இதில் சில விதிகளை மத்திய அரசு விதித்து மத்திய அரசே அந்த வரியை வசூல் பண்ணி அதை பிரித்து கொள்ளும் இடத்தில் மட்டும் மாநில அரசை சேர்த்துக்கிட்டு ஒரு பங்கை மாநில அரசுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இந்த மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராய 1969ஆம் ஆண்டு தமிழக அரசு டாக்டர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு மூவர் குழு ஒன்றை நியமித்தது. ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழு ஒன்றை நியமித்தது தமிழக அரசு 1969ஆம் ஆண்டு. அலுவலக மொழிகள். இந்திய அரசியலமைப்பு பகுதி 17ல் அலுவலக மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 343 351 வரையான சட்ட விதிகள் அலுவலக மொழிகளை பற்றி கூறக்கூடியது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது மொத்தமாக 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளது. நாம் இந்த 8வது அட்டவணை என்பது மொழி சார்ந்த ஒரு அட்டவணை. இதில் தான் மொழி தொடர்பான விஷயங்கள் வச்சுருக்காங்க. தொடக்கத்தில் 14 இப்போ 22 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்பாடு பண்ணியது. செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க ஒவ்வொரு மொழிகளுக்குமே. அதன்படி இந்தியாவில் 6 மொழிகளுக்கு இதுவரை செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டுள்ளது. முதலாக தமிழ் மொழிக்கு 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டது. 2005 சமஸ்கிருதமும், 2008 கன்னடா மற்றும் தெலுங்கு, 2013 மலையாளத்திற்கும், 2014 ஒடியா என்று சொல்லக்கூடிய மொழிக்கு மொத்தமாக 6 மொழிகளுக்கு இதுவரை செம்மொழி அந்தஸ்தானது வழங்கப்பட்டுள்ளது. அவசரகால ஏற்பாடுகள். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 352. ஒரு நாட்டுக்கு நாம் ஒரு அவசர நிலையை பிரகடனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். அதற்காக பயன்படுத்தப்படும் ஆர்டிகல் தான் 352. போர், வெளிநாட்டினருடைய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அவர் அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதமேந்திய உள்நாட்டு கிளர்ச்சியின் காரணமாக ஒரு அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை என அழைக்கப்படுகிறது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962லையும் 1971லையும் 1975லையும் ஆகிய 3 ஆண்டுகளில் மொத்தமாகவே 3 டைம் தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சியானது அறிவிக்கப்பட்டது.
இதில் 1975 உள்நாட்டு கிளர்ச்சியின் காரணமாகவும் 1962 1971 இது வெளிநாட்டு வெளிப்புற அவசர நிலை காரணமாகவும் அறிவிக்கப்பட்டது. ஒரு மாநிலத்தில் அவசர நிலை அறிவிக்கக்கூடிய சட்ட விதி 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிப்பார். ஆளுநர் அறிவிக்க முடியாது. அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதும்போது அதன் கீழ் அவர் 366 பயன்படுத்தி அவசர நிலையை அறிவிப்பார். 352 படி இந்த அவசர நிலை நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றிதழ் அளித்தாலும் மட்டுமே ஓராண்டு தடையும் தாண்டி தொடர முடியும். அதாவது இந்த அவசர நிலையானது ஓராண்டுக்கு மேலே தாண்டி தொடரணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வேணும். கண்டிப்பாக 6 மாத காலங்கள் அவசர நிலையை போடலாம். அடுத்த 6 மாத காலத்தை நம்ம நீட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும். கூடவே அதிகபட்சமாக அவசர நிலையுடைய காலம் 3 ஆண்டுகள் மட்டுமே தான் இருக்க முடியும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. அப்படி ஒரு மாநிலத்தில் நம்ம அவசர நிலை போட்டோம்னா அந்த டைமில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அப்பொழுது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் தான் அதை ஆள்வார். இந்தியாவின் முதன்முறையாக 1955 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ முதலாக எங்கள் பஞ்சாபில் தான் 1951 ஆளுநர் ஆட்சியானது, அதாவது குடியரசுத் தலைவர் மூலமாக ஆளுநர் ஆட்சியானது கொண்டு வரப்பட்டது. நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகல் 360 பயன்படுத்தி ஃபினான்சியல் எமர்ஜென்சியானது அறிவிக்கப்படுகிறது. நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவில் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். அதாவது ஒரு நிதி நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நெருக்கடியை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த வகையான அவசர நிலைகள் இதுவரை இந்தியாவில் பயன்படுத்தப்படக்கூடியவே இல்லை, இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படி ஃபினான்சியல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலமாக அது எல்லாத்தையும் குறைச்சிருவாங்க. குறைக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. இந்த வகையான அவசர நிலை இதுவரை இந்தியாவில் அறிவிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பார்க்குறோம். இது பகுதி 20 ஆர்டிகல் 368 மூலமாக இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது கையாளப்படுகிறது. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். சட்டமன்றம், மாநில சட்டமன்றத்தில் இதை செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள், அதாவது நம்ம ஒரு திருத்த மசோதா கொண்டு வரோம்னா அது 2 அவைகளுமே நிறைவேறணும். லோக்சபாவாக இருக்கட்டும், ராஜ்யசபா இருக்கட்டும். இந்த 2 அவைகளில் எந்த அவையில் வேணும்னாலும் அதற்கான மசோதாவை நாம் தாக்கல் செய்யலாம். இது இந்த அவையில் நிறைவேற்றனுக்கு பிறகு ராஜ்யசபாவுக்கு போகும். இங்கேயும் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இதை நிறைவேற்றினால் இது நேரடியாக குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கு இது போகும். பிரசிடென்ட் இதற்கு ஒப்புதல் கொடுத்து விடுவார். உடனே அது சட்டமாக மாறிவிடும். இதுதான் இதற்கான வழிமுறைகள். இது எந்த அவையில் வேணுமானாலும் கொண்டு வரலாம். அப்படி 2 அவைகளிலுமே தனித்தனியாக ஒவ்வொரு அவையிலும் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இதனை ஆதரவு தெரிவித்து இதனை அடுத்த அவைக்கு அனுப்பிவிடும் பட்சத்தில் 2 அவைகளும் நிறைவேற்றின பிறகு இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து விடுவார். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். நாடாளுமன்றத்தில் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலமாக திருத்தப்படுதல். அதாவது அன்று வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களில் மெஜாரிட்டி பீப்புள் 100 பேர் வந்திருக்காங்கன்னா 51 நபர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தால் அதை நாம் நிறைவேற்றி விடலாம். இது சாதாரண பெரும்பான்மை. அடுத்து 2வது வகை ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்படின்றது அன்று வந்திருக்கிற பேர் 100 பேர்னா அதில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதாவது 66 நபர்களுக்கு மேல் நமக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் இது சட்டமாக நிறைவேறும். அடுத்த அவைக்கு இது பாஸ் ஆகும். 3வதாக இது போன்று சிறப்பு பெரும்பான்மை வேணும். கூடவே பெரும்பான்மையான மாநிலங்களுடைய ஒப்புதல் வேண்டும். இப்போ 28 மாநிலம் அப்படின்னா 15 மாநிலங்கள் அந்த சட்ட திருத்தத்துக்கு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அது சட்டமாக மாறும். இப்படி 3 வகைகளாக சட்ட திருத்தத்தின் வகைகள் செய்யப்படுகிறது.
அதாவது அதுபோல அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க, குறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. நிறைய திருத்தங்களை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வச்சாங்க, அதன் மூலமாக தான். அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இப்போ கேட்க அதாவது கிரிட்டிக்கலாக கேட்கணும்னா கண்டிப்பாக அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. தேசிய சீராய்வு ஆணையமானது யாருடைய தலைமையில் மூலமாக அறிவிக்கப்படுது அப்படின்னா, எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி இது அமைக்கப்பட்டது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றுக்கு இடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்.எம். பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. சரிங்களா, அப்போதைய அரசுனா காங்கிரஸ் தான் இருந்தாங்க 2007. அப்போ அவங்க ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. எம்.எம். பூஞ்சி தலைமையில் 2000ஆம் ஆண்டில் பிஜேபி இருந்தாங்க. அப்போ அவங்க எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க, அதான் தேசிய சீராய்வு ஆணையம். சரிங்களா, அப்போ 2 தலைமையின் கீழ் இந்த தேசிய சீராய்வு ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அதை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு. இதுவரை பார்த்தது தான் முதல் பாடமான இந்திய அரசியலமைப்பு தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். இனி 2வது பாடமான மத்திய அரசு என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு, அதை நடுவண் அரசு என்று சொல்லப்படுகிறது. இந்த நடுவண் அரசை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.